நம்ம இருட்டுக்கல் முனியப்பன் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு அடுத்தபடியாக போன கோயில் தாங்க மூக்கர் காளியம்மன் கோயில். இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. இது பாருங்கள், உடையாப்பட்டி கிராமத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா சுற்றியும் வயல்வெளிக்கு நடுவில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக அமைதியான சூழலில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா அமாவாசைகளும் சிறப்பாக பூஜை நடைபெறுங்க. கூட்டம் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குங்க. வழக்கத்து மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாகாளி அமாவாசைன்றனால இப்போ ஃபுல் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஃபுல்லாக சாமி ஊர்வலத்தில் இருந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி இந்த அம்மனும் பார்த்தீங்கன்னா நம்ம இருட்டுக்கல் முனிப்பன் ஐயா மாதிரியே அதிக சக்தி வாய்ந்த அம்மன் தாங்க. இந்த கோயிலையும் பாருங்கள், நிறைய மக்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத மக்கள் வந்து இந்த கோயிலை வேண்டிட்டு கரெக்டாக 1 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அங்கே அடைஞ்சிருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் அதிகமாக இந்த கோயில் நாடி வராங்க. எல்லா அமாவாசையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை நடைபெறுகிறதுங்க. பூஜை மட்டும் இல்லைங்க, எல்லா அமாவாசைகளும் சிறப்பான முறையில் அன்னதானமாக தான் வளர்கிறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு கரெக்டாக பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே சாமி ஊர்வலம் கொண்டு வந்துட்டு கோயிலை சுற்றி ஒரு 3 ரவுண்டு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு ஊஞ்சலை குறைச்சி சாமி தாலாட்டு போடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உள்ள கருவறையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரும் கரன்சி நோட்டாலேயே புது நோட்டாலேயே ஃபுல்லாக அடிக்கிட்டு ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேஷன் அருமையாக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலியோட போயிருந்தேங்க. வரிசையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் நின்றுருப்பாங்க. அவ்வளோ கூட்டங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா மிக அருகில் நின்று சாமி ஒரு பாக்கியம் கிடச்சிச்சுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட அந்த கோயிலுக்கு வாங்க. மனசுக்குள்ளே என்ன குறை இருந்தாலும் அம்மன்கிட்ட மனதை உருகி வேண்டிக்கோங்க. உங்கள் குறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்மன் தீர்த்து வைப்பாங்க.